ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே, உங்களது சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும். அதனால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களது அன்பை லைக்ஸ், ஷேர்ஸ், கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள். கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். கலாபம் 20. அதை கண்டதும் ஜெகதாவின் ஆத்திரம் தலைக்கேறியது. பாவி பாவி, இப்படி இருக்கியேடி, வருஷ கணக்கா இங்க இருந்து உன்னால முடியாதத அவ செஞ்சு முடிச்சிட்டா. இப்போ அவளை கூட்டிட்டு ஜோடியா எங்கேயோ போறான். அதுவும் பையெல்லாம் எடுத்துட்டு எங்க போறாங்கன்னு வேற தெரியல என்று படபடத்தார் ஜெகதா. ஹனிமூனா இருக்கும் என்று எரிச்சலில் கத்திய ஷர்மி, 3 வருஷமா நான் மட்டும்தான் எதுவும் செய்யாம இருக்கேனா? ஆனா நீங்க அப்படி என்ன செஞ்சிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால முடிஞ்சா நீங்க எல்லாமே சரி செஞ்சிருக்கலாமே. இந்த கல்யாணம் ஈஸியா நடந்திருக்குமே. அதையே நீங்க செய்யல. எப்போ பாரு என்னையே குறை சொல்லிட்டு இருக்கீங்க என்று ஷர்மியும் கோபத்தில் கத்தினாள். ஆமாடி, இந்த வயசுல அவன் முன்ன போய் நின்னு மயக்கவா என்னால செய்ய முடியும்? அதை நீதான் செய்யணும் என்றார் எரிச்சலோடு கத்தினார் ஜெகதா. மா, சும்மா அதையே சொல்லாதீங்க, எனக்கு கேட்கவே ஒரு மாதிரியா இருக்கு. அப்படியெல்லாம் செஞ்சா அவர் என்ன கல்யாணம் செஞ்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பிடிச்சா செஞ்சுக்கட்டும், இல்லைனாலும் பரவாயில்ல என்றாள் ஷர்மி எரிச்சலோடு. என்னது அவசியம் இல்லையா? அடுத்து என்ன பிச்சை எடுக்க போறியா? இவ்வளவு வசதியோட சொகுசா எந்த பிரச்சனையும் இல்லாம வாழணும்னா கொஞ்சம் நாமளும் அதுக்கான முயற்சிகளை எடுத்துதான் ஆகணும். அவனா வந்து கல்யாணம் செஞ்சுக்குவான்னு உட்கார்ந்து இருந்தோம்னா இதோ இப்படிதான். எவளோ வந்து மயக்கி கைக்குள்ள போட்டுக்கிட்டா அவனும் ஜோடி போட்டுட்டு அவளை கூட்டிட்டு கிளம்பிட்டான் பாத்துக்கோ என்றார் வெறுப்போடு ஜெகதா. போனா போகட்டும், அதுக்காக எல்லாம் ஃபீல் செஞ்சுட்டு என்னால உட்கார்ந்து இருக்க முடியாது என்று விட்டு ஷர்மி வெளியேறிவிட, புத்தி கெட்டதா அப்படியே அவங்க அப்பனை மாதிரியே வந்து பிறந்திருக்கா. கொஞ்சமாவது வாழ்க்கையில ஒழுங்கா செட்டில் ஆகணும்னு கவலை இருக்கா பாரு என்று ஷர்மியை திட்டி தீர்த்துவிட்டு உள்ளே சென்றார் ஜெகதா. இதையெல்லாம் அங்கிருந்த அத்தனை வேலையாட்களும் பார்த்து கொண்டுதான் இருந்தனர். அந்த புறநகர் பகுதியின் கடைக்கோடியில் இருந்த ஓட்டு வீட்டின் முன் கொண்டு சென்று தன் காரை நிறுத்தினான் ஆத்மன். அந்த சிறு வீட்டையும் அதை வெளியில் செடிகள் வைத்து சிறு தோட்டம் போல் பராமரித்து இருந்த அழகையும் கண்டு விழி விரித்தவள். வாவ், இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு என்றாள் தியா. எப்பவாவது மனசு சரியில்லைன்னு தோணும்போது மட்டும்தான் இங்க வருவேன். இல்லைனா வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நாட்களில் வருவதோடு சரி. அதனால ஆள் வைத்து தான் மெயின்டைன் செஞ்சுட்டு இருக்கேன் என்று ஆத்மன் சொல்லி முடிக்கவும் அங்கு பவ்யமாக வந்து நின்றார் ஒருவர். நீங்க சொல்லி இருந்தது போல எல்லாம் வாங்கி வச்சிட்டேன் சார் என்றவரை பார்த்து புன்னகைத்தவன் அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து, சரி நான் கிளம்பும் போது நீங்க வந்தா போதும் என்று அனுப்பி வைத்தான் ஆத்மன். அதன் பின் பூட்டை திறந்து இவர்களை வீட்டிற்குள் அழைத்து செல்ல ஒரு சின்ன வரவேற்பறை, அதன் இடது பக்கமாக குட்டி சமையலறையும் சமையலறைக்கு நேர் எதிரே படுக்கை அறையும் மட்டுமே இருந்தது. இங்கதான் நாங்க வளர்ந்தோம் என்று கூறியவனின் குரலில் இருந்த நெகிழ்வு தியாவை சரியாக சென்று சேர்ந்திருக்க கவலையாக நிமிர்ந்து அவனை பார்த்தாள் தியா. சுற்றி பார்க்க பெரிதாக அந்த வீட்டில் எதுவும் இல்லை. வீட்டிற்குள் நுழைந்த உடனேயே மொத்த இடத்தையும் பார்த்துவிட முடியும். அப்படித்தான் இருந்தது அந்த வீட்டின் அமைப்பு. அதில் நின்ற இடத்தில் இருந்தே அனைத்தையும் அவளுக்கு காண்பித்தவன் அறைக்குள் சென்று அவளை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அங்கிருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். தியாவும் அறைக்குள் குழந்தையை அழைத்து சென்று உடம்பை துடைத்து உடை மாற்றி வீட்டில் இருந்து தயாராக எடுத்து வந்திருந்த பருப்பு சாதத்தை ஊட்டினாள். இடையில் ஒரு முறை வந்து இருவரையும் பார்த்தவன் அவர்களை தொந்தரவு செய்யாமல் சமையல் அறையில் வாங்கி வைத்திருந்த பொருட்களை கொண்டு இவர்கள் இருவருக்கும் சாப்பிடுவதற்கு சப்பாத்தி செய்ய தொடங்கினான் ஆத்மன். காலையில் இருந்து விளையாடியது வழி நெடுக வேடிக்கை பார்த்தபடியே வளவளத்து பேசிக்கொண்டு வந்தது என சோர்ந்து போயிருந்த ஷனுவும் சாப்பிட்டு முடித்த சில நிமிடங்களிலேயே தூங்கிவிட்டிருக்க அவளை அந்த படுக்கையில் போர்வையால் மூடி தூங்க வைத்துவிட்டு எழுந்து வெளியில் வந்தாள் தியா. சமையல் அறையில் ஆத்மன் எதையோ செய்து கொண்டிருப்பதைக் கண்டு அங்கு சென்று நின்றவள், என்ன செய்றீங்க, ஏதாவது ஹெல்ப் வேணுமா என்றாள் தியா. நமக்கு நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி செய்கிறேன். ஹெல்ப் எல்லாம் வேண்டாம், நம்ம 2 பேருக்கும் தானே.
10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும் என்றவன் தக்காளி தொக்கை கிளற அவனையும் அவன் சமையல் செய்வதையும் வியப்பாக பார்த்தபடி அங்கே நின்று இருந்தாள் தியா. அதில் திரும்பி அவளை பார்த்தவன் என்ன என்பது போல புருவத்தை உயர்த்த ஒன்னும் இல்லை என்ற தலையசைப்போடு உங்களுக்கு சமைக்க எல்லாம் தெரியுமா என்றால் தன்னையும் மீறி உண்டான ஆர்வத்தில். தியா ஏன் தெரியாதுன்னு நினைச்சியா என்றான் சிறு புன்னகையோடு ஆத்மன். அந்த ஆத்மனின் இலகுத்தன்மையில் தானும் இலகுவான குரலிலேயே இல்ல உங்களுக்கு மிரட்டவும் அடிக்கவும் மட்டும்தான் தெரியும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்றிருந்தாள் தியா. அதில் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே நிறுத்தி அவளை திரும்பி பார்த்தவன் அப்படி நினைச்சிருந்தா அது உன் தப்பு, எனக்கு இன்னும் நிறைய தெரியும், அதையெல்லாம் நேரம் வரும்போது காட்டுறேன் என்றான் ஒரு மாதிரியான குரலில் ஆத்மன். அந்த குரலிலும் வார்த்தையிலும் சட்டென தியா அமைதியாகிவிட அவளின் நிலையைக் கண்டு உண்டான குறும்பு புன்னகையோடு என்ன சத்தத்தையே காணோம் என்றான் வேண்டுமென்றே ஆத்மன். என்ன பேசுவது என்ற தடுமாற்றத்தோடு இல்ல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் செய்ய வேண்டாமேன்னு தான் என சமாளிக்க முயன்றாள் தியா. நீ பேசுறது எனக்கு டிஸ்டர்ப்டா இருக்குன்னு நான் எப்போ சொன்னேன் என்று எதிர்கேள்வி கேட்டவனை எப்படி சமாளிப்பது என புரியாமல் விழித்தவள் நான் சப்பாத்தி செய்யறேன் என்று முன்னே வந்தாள் தியா. அதில் அவளுக்கு வழிவிட்டு விலகி நின்றவன் நீ சப்பாத்தி தேய்ச்சு கொடு, நான் சுட்டு எடுக்கிறேன் என்றான் ஆத்மன். ஒரு சப்பாத்தி செய்ய எத்தனை பேர், அதெல்லாம் வேண்டாம், நீங்க வெளியில போங்க, நானே செஞ்சிடுவேன் என்றாள் தியா. அடே அப்பா, உள்ள வந்ததும் என்னையே வெளியே அனுப்ப பாக்குற என்றான் கேலி குரலில் ஆத்மன். அதில் எங்கே தவறாக எடுத்துக்கொண்டானோ என்று பதறியவன் அச்சோ நான் அப்படி சொல்லல என்றாள் தியா. ஹே ஒரு சின்ன காமெடி, இதுக்கு ஏன் இவ்வளவு டென்ஷன் என அவளை அமைதிப்படுத்தியவன் 2 பேர் சேர்ந்து செஞ்சா வேலை சீக்கிரம் முடியும் இல்ல, நீ தேய்த்து கொடு, நான் சுட்டு எடுக்கிறேன் என்று ஆத்மன் அசையாமல் அங்கு நின்று கொள்ள வேறு வழி இல்லாமல் ஆத்மனுக்கு அருகில் நின்றபடியே சப்பாத்தியை தேய்க்க துவங்கினாள் தியா. அடுத்த 15 நிமிடத்தில் சமைத்து முடித்ததை கொண்டு வந்து அந்த சிறு மேசையில் ஆத்மன் வைக்கவும் நீங்க சாப்பிடுங்க, நான் பாப்பா பக்கத்துல இருக்கேன் என்று விட்டு அங்கிருந்து வெளியேற முயன்றவளை இன்னும் எத்தனை நாள் இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போற ரதி என்று ஆத்மனின் ஆழ்ந்த குரல் தடை செய்திருந்தது. அதில் அவனை ஏறிட்டு பார்க்க தயங்கி தியா அப்படியே நிற்கவும் இங்க இருக்கிறது நாம 2 பேரும் தான், அதுல நீ தனியா நான் தனியா ஏன் சாப்பிடணும், இப்போ லட்டு அழுதாலோ இல்ல அவ வேலை ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா அவளே தூங்குறா, 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம் இல்ல என்றான் ஆத்மன். அதற்கு மேல் அதை மறுக்க முடியாமல் சென்று அவள் சின்ன மேசையின் ஒரு பக்கம் தியா அமர அவளுக்கு நேர் எதிரே அமர்ந்தான் ஆத்மன். சும்மாவே அவனின் பார்வை தன்னை தொடர்வது போலான ஒரு உணர்வு சில நாட்களாக அவளை தவிக்க செய்து கொண்டிருக்க, இதில் நேர் எதிரில் அமர்ந்து அவளையே பார்த்தபடி ஆத்மன் சாப்பிட்டு கொண்டு இருந்தது தியாவை இயல்பாக அமரவோ சாப்பிடவோ விடாமல் செய்தது. இதில் அவள் தயங்குவதும் தடுமாறுவதும் விழிகளை உயர்த்த தயங்கி இப்படியும் அப்படியுமாக எங்கோ பார்த்தபடி தவிப்பதும் என்று அவள் செய்து கொண்டிருந்த அனைத்துமே அவனை ரசிக்க செய்வதாய் இருக்க ஒரு சுவாரஸ்யமான பார்வையோடு தியாவையே அளந்தான் ஆத்மன். இந்த தவிப்புக்கு இடையில் எப்படியோ அவசரமாக சாப்பிட்டு முடித்து எழுந்துவிட்டால் போதும் என ஓடிவிட்டாள் தியா. அந்த ஓட்டத்தை கண்டு ஆத்மன் சத்தமாக சிரிக்கவும் அதில் உண்டான பொய்க்கோபத்தோடு அவன் நின்றிருந்த திசையை திரும்பி பார்த்து அழகு காண்பித்துவிட்டு உள்ளே சென்றாள் தியா. குழந்தைக்கு அருகில் அமர்ந்திருந்தவளுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இங்கு நேரமும் போகவில்லை. அதில் தன் அலைபேசி எடுத்து சிறிது நேரம் பார்க்க தியா நினைக்க, அதே நேரம் அறை வாயிலில் வந்து நின்ற ஆத்மன் தூக்கம் வரலன்னா வெளியே வாயேன், கொஞ்ச நேரம் வெளியே காத்துல உட்கார்ந்திருக்கலாம், எவ்வளவு நேரம் உள்ளேயே இருப்ப என்றான் ஆத்மன். அதில் அவளும் எழுந்து வெளியில் வர அந்த வீட்டுக்கு முன் சிறு தோட்டம் போல் அமைத்திருந்த பகுதியில் சிமெண்டாலான சிறு பகுதி அமர்வதற்கென்றே வடிவமைப்பது போல் இருந்தது. அதில் சென்று ஆத்மன் அமரவும் அவனுக்கு அருகில் சிறு இடைவெளி விட்டு அமர்ந்து கொண்டாள் தியா. அந்த இரவின் அமைதியும் நில ஒளியில் தெரிந்த அழகிய தோட்டமும் மலர்களின் வாசமும் என மிக ரம்யமாக தெரிந்த இடத்தை மென் காற்று வந்து மோத ரசித்து கொண்டிருந்தாள் தியா. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, நீங்க சின்னவங்களா இருக்கும்போதே செடி கொடியெல்லாம் இப்படி இங்க இருந்ததா என தியா கேட்கவும் சட்டென அமைதியானான் ஆத்மன். அவனிடம் இருந்து உடனே எந்த பதிலும் வரவில்லை. சில நொடிகள் எடுத்து தன்னை தயார்படுத்தி கொண்டவன் இப்போ நீ பார்க்குற ஆத்மன் அப்போ இல்ல, அப்போ வெறும் ஸ்ரீவத்சன்
இப்போ இருந்த அனுஷாவும் அப்போ இல்ல. அப்போ வெறும் அனுராதா தான். இங்க வசதியும் ஆடம்பரமுமா வாழ்ந்தோமான்னு கேட்டா கண்டிப்பா நிம்மதியும் சந்தோஷமா வாழ்ந்தோம்னு சொல்லுவேன் என தொடங்கி அவர்களின் வாழ்க்கை வரலாறில் ஆரம்பித்து இவர்களின் பெயர் சரவண பெருமாளால் ஆத்மன் ஸ்ரீவத்சன் என்றும் அனுஷா என்றும் எப்படி மாறியது என்பது வரை விளக்கினான் ஆத்மன். இதை கேட்டு ஆறுதல் சொல்லக்கூட வார்த்தை வராமல் திகைத்து போய் அமர்ந்திருந்தாள் தியா. எப்போதும் அத்தனை திமிரும் ஆடம்பரமுமாக வளைய வந்து கொண்டிருந்த ஆத்மனுக்குள் இப்படி ஒரு வலியோடான நினைவுகளா என்ற திகைப்பே அவளை முழுதாக ஆக்கிரமித்து இருந்தது. எத்தனையோ முறை தன்னிடமும் மற்றவர்களிடமும் ஆத்மன் நடந்து கொள்ளும் முறையை எல்லாம் கண்டிருந்தவள் இதெல்லாம் இந்த பண திமிரால வந்தது என்று அவள் எண்ணிக்கொண்டிருக்க, ஆனால் இப்போது யோசிக்கும்போது அந்த திமிரை அவன் தன்முன் அனுபவங்களில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களினால் மீண்டும் வேறு எதுவும் தன்னையோ தன்னை சார்ந்தவர்களையோ பாதிக்காமல் இருப்பதற்காக போட்டுக்கொண்ட கவசமாக பாதுகாப்பு வலயமாக பார்த்தாள் தியா. இதில் எப்போதும் பெரியவர்கள் சொல்வது போல கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்றது எந்த அளவிற்கு உண்மை என்று புரிய பேசக்கூட மறந்து அமர்ந்திருந்தாள் தியா. அதில் இருமுறை அவளை திரும்பி பார்த்தவன் தியா எதுவும் பேசாமல் இருப்பதைக் கண்டு பழைய கதைய சொல்லி உன்னை போர் அடிச்சிட்டேனா என்றான் ஆத்மன். அதை கேட்டு அச்சோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை என வேகமாக சொல்லியவாறே அவனை நிமிர்ந்து பார்த்தவளின் விழிகள் கண்ணீரில் பளபளத்து கொண்டிருக்க, என்னாச்சு, ஏன் இந்த அழுகை என்றவனுக்கு அப்போதே அவள் தனக்காக அழுவது புரிய, ரதி ப்ளீஸ் அழாத என அவளின் கன்னங்களை தொட்டு வழிந்த கண்ணீரை தன் கட்டை விரல் கொண்டு துடைத்து விட்டான் ஆத்மன். அந்த நொடி அவனின் இந்த செயலை இருவருமே உணரவில்லை. இருவருக்குமே மனம் முழுக்க பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்ததில் இதை கவனிக்க தவறி இருந்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு தூங்க போகலாமா என ஆத்மன் கேட்கவும் சரி என்ற தலையசைப்போடு எழுந்தாள் தியா. அறை வாயில் வரை சென்றவள் அப்படியே நின்று ஆத்மனின் பக்கம் திரும்பி, நீங்க பாப்பா கூட பெட்டில் படுத்துக்கோங்க, நான் இங்க ஹாலில் படுத்துக்கிறேன் என்றாள் தியா. இல்லை வேண்டாம், லட்டு கூட நீ பெட்ல படுத்துக்கோ, நான் இங்க படுத்துக்கிறேன் என்றான் ஆத்மன். சொன்னா கேளுங்க, இங்க கூலர் இல்லை, உங்களுக்கு தூக்கம் வராது, நீங்க உள்ள படுங்க, நான் இங்க படுக்கிறேன் என சொல்லவும், கூலர் தான் பிரச்சனைனா நீ பெட்டில் லட்டு கூட படுத்துக்கோ, அங்க நான் தரையில படுத்துக்கிறேன் என்று ஆத்மன் சொல்லியதில் தியா அப்படியே அமைதியாகிவிட, உனக்கு ப்ராப்ளம்னா வேண்டாம் என்றிருந்தான் அவசரமாக ஆத்மன். இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை என்று விட்டு தியா உள்ளே சென்று விட, இருவரும் இரவு உடைக்கு மாறி தியா குழந்தைக்கு அருகிலும் தரையில் ஆத்மனும் படுத்து உறங்க துவங்கினர். மறுநாள் சித்ராவின் நினைவு தினம். ஆத்மன் முன்பே சொல்லி இருந்ததால் அவன் எழுந்து உடற்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் வீட்டில் இருந்தவற்றை வைத்து கொஞ்சமாக சர்க்கரை பொங்கலும் பாயாசமும் செய்திருந்தாள் தியா. வீட்டுக்குள் நுழைந்த ஆத்மன் அந்த வாசனையில் அப்படியே நின்று வாவ் என்றவாறே விழி மூடி ஆழ்ந்து சுவாசித்து அதை தனக்குள் நிரப்பிக்கொள்ள முயல, நீங்க குளிச்சுட்டு வந்தா விளக்கேத்திடலாம் என்றபடியே அங்கு வந்து நின்றாள் தியா. காலையிலேயே தலைக்கு குளித்து புத்தம் புது மலராக கையில் கரண்டியுடன் தன் சமையலறையில் இருந்து வந்து பேசிக்கொண்டிருப்பவளை கண்டவனுக்கு மனம் எங்கெங்கோ சென்றது. அவள் மேல் இருந்து விழிகளை விலக்க முடியாமல் ஆத்மன் நின்றிருக்க, டைம் ஆகுது சீக்கிரம் என்றாள் தியா. இதோ 2 minutes என்று விட்டு குளிக்க சென்றான் ஆத்மன். ஆத்மன் குளித்து முடித்து வருவதற்குள் சித்ராவின் படத்தை துடைத்து மாலை அணிவித்து விளக்கேற்றி இருந்தவள் சர்க்கரை பொங்கல் பாயாசம் இரண்டையும் ஒரு சின்ன கிண்ணத்தில் அந்த படத்திற்கு முன்னால் வைத்திருந்தாள் தியா. குளித்து முடித்து வெளியில் வந்தவனுக்கு இந்த காட்சி கண்ணில் படவும் அவனுள் பல கலவையான உணர்வுகள் ஒரே நேரத்தில் உண்டானது. இப்படியெல்லாம் எதையும் ஆத்மன் இதற்கு முன் செய்ததில்லை. சித்ராவின் படத்திற்கு மாலை அணிவித்து விழிமூடி அவரின் படத்தின் முன் நிற்பான், அவ்வளவுதான். அவனுக்கு தெரிந்தது இப்போது தியா செய்திருந்த ஏற்பாடுகளை எல்லாம் கண்டவனுக்கு மனம் நிறைவாக உணர்ந்திருந்தது. எல்லா ஏற்பாடுகளையும் செய்து முடித்திருந்தவள் கற்பூரம் ஏற்ற சொல்லி ஆத்மனிடம் கொடுக்க, அவனோ நீயே செய் என்றான். இல்ல இதை நீங்க தான் செய்யணும், அவங்க ஆசையும் அதுவாதான் இருக்கும் என்றவள் வழிவிட்டு விலகி நிற்க, அவளை ஒரு அர்த்தத்தோடு பார்த்தபடியே தன் அன்னைக்கு முதல் முறையாக முறைப்படி பூஜை செய்து இருந்தான் ஆத்மன். அடுத்து குழந்தை எழுந்துவிட அவளை கவனிக்க தியா சென்று விட்டாள். அதில் ஆத்மன் உடை மாற்றிக் கொண்டு வந்து வரவேற்பு அறையில் இருந்த நாற்காலியில் விழி மூடி சாய்ந்து அமர்ந்து விட்டான்.
காலையிலேயே தியா காலை உணவை சமைத்து வைத்திருந்ததால் முதலில் குழந்தைக்கு கொடுத்துவிட்டு அடுத்து ஆத்மனை சாப்பிட அழைத்தாள் தியா. உடனே எந்த மறுப்பும் சொல்லாமல் எழுந்து வந்தவன் அமைதியாகவே சாப்பிட்டு விட்டு செல்ல அவன் மனநிலை புரிந்தது போல் ஆத்மனின் மௌனத்தை கலைக்க தியாவும் விரும்பவில்லை. அன்று முழுக்க அப்படியே சென்றது. ஆத்மன் அப்படி ஒரு அமைதியோடு இறுக்கமாக அமர்ந்திருக்க தியாவுக்கு அவன் மனதின் வலி புரிந்தது போல். ஷனுவுக்கு புரியாததால் அவள் பழக்கம் போல ஓடி சென்று குதித்து அவன் மேலேறி விளையாடிக் கொண்டிருந்தாள். இதைக் கண்டு வேகமாக வந்து குழந்தையை தூக்கி சென்று தன்னோடே வைத்து பார்த்து கொண்டாள் தியா. அவளுக்குமே ஆத்மனின் இந்த அமைதி ஒருவித கவலையை கொடுப்பதாக இருந்தது. ஆத்மன் கலகலப்பாக இருந்து அவள் பார்த்ததில்லை என்றாலும் எப்போதும் அழுத்தமும் அதிகாரமுமாகவே வலம் வருபவனின் இந்த சோர்ந்து போன தோற்றமும் இறுக்கமான முகமும் அவளுக்கு கவலையை கொடுக்க ஆத்மனின் மனநிலையை என்ன செய்து மாற்றுவது என புரியாமல் விழித்தாள் தியா. மாலை லேசாக இருட்ட துவங்கிய பிறகு நேற்று இவர்கள் இருவரும் அமர்ந்திருந்த செடிகளுக்கு இடையில் சென்று அமர்ந்தவன் இரவு வரை அப்படியே அமைதியாக அங்கேயே அமர்ந்திருந்தான் ஆத்மன். இடையில் இருமுறை சென்று தியா சாப்பிட அழைத்தும் வேண்டாம் என மறுத்துவிட்டான் ஆத்மன். தனக்கு சாப்பிடும் மனநிலை இல்லை என்று அவன் கூறிவிட இதேபோல் தன் தந்தை இழந்த நாளில் எதுவும் செய்ய பிடிக்காமல் அவளும் அமர்ந்திருப்பாள் என்பதால் அவனின் மனநிலை புரிந்து அதற்கு மேல் ஆத்மனை தொந்தரவு செய்யவில்லை தியா. நேற்று இரவு விரைவாக தூங்கியது போல் இன்று தூங்காமல் வீட்டிற்குள் ஓடியாடி குதித்து அமர்க்களம் செய்து கொண்டிருந்தாள் ஷனு. அவளை சமாளிப்பதே தியாவிற்கு பெரும் வேலையாக இருந்தது. என் தங்க குட்டியில நேரமாகுதுடா கண்ணா, இப்போ வந்து தூங்குவீங்களாம், நாளைக்கு காலையில எழுந்து நாம சேர்ந்து விளையாடுவோமாம், ஓகேவா? வாங்க வாங்க என் தங்க மயில், இங்க வாங்க என குழந்தையை உறங்க வைக்க அவள் முயன்று கொண்டிருக்க அவளும் பல நிமிடங்கள் தியாவை கெஞ்சவிட்ட பிறகே தூங்குவதற்கு ஒத்துக்கொண்டாள். படுக்கையை சரி செய்து குழந்தையை உறங்க வைத்த தியா தயாராக திடீரென அவளுக்கு பின்னால் இருந்து அந்த பாட்டை கொஞ்சம் பாடுறியா என்ற ஆத்மனின் கரகரப்பான குரல் கேட்டது. அதில் திகைத்து போய் பார்த்தவள் என்ன பாட்டு என்று புரியாமல் கேட்கவும் அன்னைக்கு லட்டுக்கு பாடினல்ல அந்த பாட்டு என நினைவுபடுத்தினான் ஆத்மன். அவன் எதை சொல்கிறான் என தியாவிற்கு சுத்தமாக புரியவில்லை. அவள் அன்றிருந்த மனநிலையில் பாடியது கூட இப்போது தியாவுக்கு நினைவில் இல்லை என்பதால் யோசனையோடு நின்றிருந்தாள்.